இட்ஸ் சண்டே மார்னிங். காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கு தான் கிளம்பியாச்சு. ஒரே பாட்டு தான் காரில் ஏறினதுலேருந்து பாப்பா. தம்பி சார் காரில் ஏறினதையுமே தூங்கிட்டாரு. முழிச்சோன்னே வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதுவும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் பயந்து தான் போயிட்டாரு. அண்ட் இன்றைக்கி காது குத்துன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பாப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு குட்டி பாப்பா தான். ஒரு கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த சீர்தொட்டை அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தது எல்லாமே அழகாக இருந்துச்சு. காது குத்தும் போது அழுதாலும் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ பாப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே நேராக சாப்பிட வந்தாச்சு. காது குத்து அப்படின்றனால நான்வெஜ் தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, எக்கு எல்லாம் வச்சாங்க. தம்பி சாரை வச்சுட்டு சாப்பிட்றது தான் பெரும் போராட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் நிறைய ஆட்டுக்கூட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு. ஏன்னா சமைக்கணும் இல்லையா. பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாமே சளி தான். ஆனாலும் தம்பி சார் என்கிட்டருந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு முறை குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வேணாம் பாப்பான்னு சொன்னாலும் பாப்பாவும் கேட்கல. ஸோ அப்படியே ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.